இஸ்ரேல் அமெரிக்கா வரல நான் நிறைய வீடியோ பேசும்போது ட்ரம்ப் ஒரு கட்டத்தில் என்ன பண்றதுனே தெரியாம நிக்க போறாரு அப்படின்ற ஒரு டைம் வரும், சிச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல. எஸ், நீ விதைத்த வினையெல்லாம் முன்னை அறுக்க காத்திருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்புக்கு எல்லா சைட்லயும் ப்ரெஷரு. அதாவது இது வரைக்கும் செலவு பண்ண கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் பத்தாம இன்னும் ஒரு 18 லட்சம் கோடி ரூபாய் கொடுக்குன்னு சொல்லி பார்லிமெண்ட்ல கேட்ட பிறகு மக்களுக்கு எல்லாருக்குமே அந்த நியூஸ் வந்து டிராஸ்டிக்கா ஸ்ப்ரெட் ஆகுது. அமெரிக்கானா உடனே எல்லாரும் பணக்காரங்க கிடையாது, அங்க நடுத்தர வர்க்கம், அதுக்கப்புறம் ஏழைகள், ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பணக்காரங்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி வித்தின் ஒரு 1 வீக்ல நேத்திக்கலாம் கிட்டத்தட்ட 50 ஸ்டேட்ஸ் இன் அமெரிக்கா கிட்டத்தட்ட 3200 ஈவெண்ட்ஸ், 8 மில்லியன் பீப்புள்ஸ், 80 லட்சம் பேர் எங்களுக்கு ட்ரம்ப்பும் வேணாம் யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லி நோ கிங் இன் அமெரிக்கா அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க. அதாவது இங்க யாருமே அரசர்கள் கிடையாது, எல்லாருமே மக்களுக்கு பணியாற்ற வந்தவங்க தான், நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்க அந்த அடி ஊர்ல வந்து பிளக்கார்ட்ஸ் இல்ல கார்ட்போர்டு இதெல்லாம் இருந்தோம். ட்ரம்ப் மாதிரியே உருவ பொம்மையை வச்சு அவ்வளோ கேவலமா சித்தரிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்றது நிதர்சனமான உண்மை. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வார் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் கடந்து போயிட்டு இருக்கு. எந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மக்கள், அடுத்தது வந்து அங்க இருக்கிற ஸ்கூல்ஸு, தேவையில்லாத ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் அட்டாக் பண்ணாங்க. இப்போ ஆயில், கேஸ், இந்த மாதிரி ரீஃபைனரிஸ் அட்டாக் பண்ணாங்க. இப்போ அது அடுத்த கட்டம் தாண்டிட்டாங்க. ஃபேக்டரியில் வந்து அலுமினியம் ஃபேக்டரிஸ் இல்லைனா வந்து ஸ்டீல் ஃபேக்டரிஸ், இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் ஈரான் இப்போ தெளிவாக டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா அவங்க என்னதான் நான் பெரிய ஆளுன்னு சொன்னாலும் இப்போ வாங்குற அடி ஒரு பயங்கரமான அடி தான். ஏன்னா அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஃபைட்டர் ஜெட்ஸை ஈரான் அசால்ட்டாக காலி பண்ணுறாங்க. எமர்ஜென்சி லேண்டிங் அங்கே மட்டும் தான் நாங்கள் இங்கே இறக்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அந்த ஃப்ளைட்டு 2-3 உடஞ்ச பிக்சர்ஸ்லாம் நிறைய பார்க்க முடியுது. ஸோ வாட் எவர், ஈரான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணி ஒரு பயங்கரமான தெளிவாக அமெரிக்கா அடிக்கிறாங்க. அமெரிக்கா எப்படி அப்படின்னா அந்த குறை குடம் கூத்தாடும் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி தான் ஓவரா ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் கோயிங் டு பி எ கிரவுண்ட் இன்வேஷன், அதாவது தரைப்படை தாக்குதல் தொடங்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நியூஸ் வந்து ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எஸ், அமெரிக்கா கிட்டத்தட்ட 7500 வீரர்களோட அதை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது எப்பன்றதான் தெரியல. ஒன்ஸ் தரைவழி தாக்குதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுல வந்து நோ எண்டிங், பேக்லாம் அடிக்க முடியாது, யாராவது ஒருத்தர் வெற்றி பெற்றே ஆகணும். ஸோ ஈரான் என்ன சொல்றாங்களா, இங்க வாங்க சோல்ஜர்ஸ், அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எல்லாரும் வாங்க, எல்லாரையும் வெட்டி மீனுக்கு இறையா நாங்க வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருக்க சீஸ்ல போடுவோம், கடல்ல போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஊர்ல இருக்க பார்லிமெண்ட்ல இருக்க ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் வார் ஒரு குளோபல் வாரா மாறப்போகுது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை எல்லா ஊர்லயும் ஏற்படுத்தும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. மறக்காம இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு கார்த்திக் ரவிச்சந்திரன் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.